ரியல் எஸ்டேட் சந்தையின் தலைகீழ் மாற்றம் எப்பொழுது மற்றும் எப்படி என்ற தலைப்பில் ஒருநாள் கருத்தரங்கு சென்னையில் நடந்தது. கடந்த 2014ஆம் ஆண்டு குடியிருப்புகள் விற்பனை அதற்கு முந்தைய ஆண்டுகளுக்கு ஒப்பிடும்போது எப்படி இருந்தது என்பன குறித்து இக்கருத்தரங்கில் விவாதிக்கப்பட்டது. 2008 முதல் 2013ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தை ஒப்பிடும்போது கடந்த 2014ஆம் ஆண்டு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்ததாக இக்கருத்தரங்கில் தெரிவிக்கப்பட்டது. இந்த அடிப்படையில் 2015ஆம் ஆண்டு ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என கருத்தரங்கில் பங்கேற்ற முன்னணி கட்டுமான நிறுவன பிரதிநிதிகள் தெரிவித்தனர். உலக புகழ்பெற்ற ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் சீரிஸ் கார்களை வரவேற்க தமிழகத்தின் தலைநகரம் சென்னை தயாராகிக் கொண்டிருக்கிறது. ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ்ட் சீரிஸ் 2 கார்களை தென்னிந்தியாவிலேயே முதலாக சென்னையில் வியாழனன்று அறிமுகம் செய்தது. அதிநவீன தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள LED முகப்பு விளக்குகளின் ஒளிரும் தன்மை, ஓட்டுநரின் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம், எலக்ட்ரானிக் ரிஃப்ளெக்டர்கள் ஸ்டீரிங் வீல் அசைவுகளுக்கு ஏற்ப மாறும், எதிர்ப்பக்கம் வரும் வாகனங்களின் முகப்பு விளக்கு ஒளியிலிருந்து கண்களை பாதுகாக்கும் ஃபுல் பீம் முகப்பு விளக்கு என்பன உள்ளிட்ட அம்சங்கள் அடங்கிய இக்காருக்கு இப்போதிலிருந்தே பெரும் வரவேற்பு உள்ளது என்றால் மிகையாகாது. கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் 11வது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வரும் சனிக்கிழமை துவங்குகிறது. 1983 மற்றும் 2011ஆம் ஆண்டுகளைப் போல் இந்த உலகக்கோப்பையும் இந்திய அணி வெல்ல வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி சார்பாக சென்னை திருவல்லிக்கேணி முருகப்பா தெருவில் உள்ள திருமுருகன் திருக்கோவிலில் எதிரிகளை வெல்லக்கூடிய சண்டி யாகம் வியாழனன்று நடந்தது. இந்திய அணி உலகக்கோப்பை வென்று இந்தியா திரும்பும் என்று இதன் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர்.